இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் வந்திருக்கு. ரேஷன் அட்டைதாரர்கள் கட்டாயம் இகேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் ரேஷன் கார்டில் யாருடைய மெம்பர் பேர்லாம் இருக்கோ அவங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக லிங்க் ஆகிடணும். லிங்க் ஆகிறதாலே இகேஒய்சி அப்டேட் ஆகிடும். அதே சமயத்தில் 6 மாதத்திற்கு ஒரு வாட்டியாச்சும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ரேஷன் கடையில் போய்ட்டு அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்டேட் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் தனியாக அப்டேட் பண்ண தேவையில்ல. ரேஷன் கடையில் பொருள் வாங்கினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இதற்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கும். இது ரெண்டுமே லிங்க் ஆகிருந்து நீங்கள் 6 மாதத்திற்கு ஒரு வாட்டி பொருள் வாங்கியிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இகேஒய்சி அப்டேட் ஆகிடும். இகேஒய்சி அப்டேட் ஆயிருக்கா இல்லையா, வெரிஃபை ஆயிருக்கா இல்லைன்னா ஆன்லைனில் செக் பண்ணதுன்னு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு மீரா ரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே மீரா ரேஷன் ஆப் சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 MB தான் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி யூசர்ஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணி கேப்சா இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் உங்கள் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு ரேஷன் கார்டு மாதிரி தான். இது நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு டைப், ஃபேமிலி ஹெட்டோட நேம், அட்ரஸ், ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பர், ரேஷன் கார்டு லிங்க்டு ஃபோன் நம்பர், ரேஷன் கார்டு அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேமிலி மெம்பரோட டீட்டெயில்ஸ், அவங்களுக்கான ஏஜ், உங்களுக்குமான ரிலேஷன் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் கேஒய்சி டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா மேனேஜ் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கீம் நேம், ரேஷன் கார்டு நம்பர், டோட்டல் கேஒய்சின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே ஆதார் கேஒய்சி வந்து வெரிஃபைன்னு வரணும். அந்த மாதிரி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நேராக வந்து வெரிஃபை ஆயிருக்கான்னு சொல்லி பாருங்கள். இல்லைனா உங்களோட ஆதார் கார்டு வச்சு ரேஷன் கார்டு கூட நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஆதார் கார்டு லிங்க் ஆகியிருந்தாலே இந்த மாதிரி கேஒய்சி வெரிஃபைன்னு வந்துடும். அதே சமயத்தில் உங்கள் ரேஷன் கார்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கண்டிப்பாக 6 மாதத்திற்குள் ஒரு முறையாச்சும் ரேஷன் கார்டு போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பொருட்கள் வாங்கணும். அப்படி வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்கணும். ஏன்னா ஜனவரி 31 வரைக்கும் தான் இதற்கான கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கண்டிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் எல்லாமே அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லைனா பேர் நீக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கியமான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.